அப்படின்னா தக்ஷக வனத்து பக்கமா தான் போறான். எதுக்காக போயிட்டு இருக்கான்? வீட்டுல யாருக்கும் எதுவும் சொல்லாம இங்க வந்திருக்கான்னா இவனுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்ச தீரணும். பரமேஸ்வரா, துஷ்டர்கள் கை மேலோங்குது. நாகமணியை அடையறதுக்காக சூழ்ச்சி மேல சூழ்ச்சி, சதிக்கு மேல சதி பண்றாங்க. கைய விடுங்க, விட்டுங்கன்னு சொல்றல. விடுறதுக்காக வாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே உங்க கைவிடுற பேச்சுக்கு இடம் இல்லை. இங்கிருந்து தட்சகவனம் ஆரம்பம். நாகமணி என் கைக்கு வந்து சேர்ந்த புனிதமான இடம் இந்த தட்சகவனம். நாகமணிக்கு இன்னும் அதிக சக்திகள் கிடைக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் நான் இங்க வந்திருக்கேன். இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும். இனிமே நான் வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அமிர்தா, எங்க அமிர்தா? எங்க போயிருப்பாங்க இவங்க? ஒருவேளை கீழே போயிருப்பாங்களோ? எங்க போனாங்க இவங்க? கீழே வந்த மாதிரி தெரியலையே. கிச்சன்ல இருப்பாங்களோ? எங்கேயும் இல்லையே. அம்மா, அம்மா. என்னடா அர்ஜுன்? அது அமிர்தா. என்னடா அது இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற? என்னாச்சு? என்ன அர்ஜுன் இது? ஊர்ல இருந்து வந்த கலப்புக்கு படுத்து தூங்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? தூக்கம் வரலையா? என்னாச்சுப்பா? ஏதோ படபடப்பா இருக்கு போல இருக்கு. அது வந்து அம்மா, அமிர்தாவை எங்கேயும் காணுமா? அதான் உங்க ரூமுக்கு வந்தாங்களான்னு. இல்லையேப்பா, அவ என் ரூமுக்கு வரவே இல்லையே. அப்படியா? பின்ன எங்க போயிருப்பாங்க இவங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா ஆளை காணும். என்ன சொல்ற?
அமிர்தா வீட்ல இல்லையா? அத்தை, இவரும் ரூம்ல இல்ல அத்தை, எங்கேயோ வெளியில போயிருக்காரு போல இருக்கு. ஆமா, உங்க பெரிய பிள்ளையும் அப்பவே எல்லாரையும் திட்டிட்டு எங்கேயோ வெளியில போனாரு. அவங்களாம் எங்க போயிருப்பாங்க? இந்த வீட்டு மருமக நடுராத்திரியில வீட்டை விட்டு வெளியில போயிருக்கானா? இங்க என்ன நடக்குது? அண்ணா அண்ணா அவ்வளவு சீக்கிரம் இந்த ருத்ரன் கண்ண மண்ணை தூவிட்ட. நீ எங்கண்ணா போயிட்ட? எங்க போயிட்ட? கூட பிறந்த தம்பிக்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்திட்ட. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கண்ணா, உனக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்க. அந்த ரகசியம் நாகமணிய பத்தினதான எனக்கு இப்ப புரிஞ்சு போயிடுச்சு. உனக்கு நாகமணிய பத்தின முக்கியமான ரகசியம் ஏதோ தெரிஞ்சிருக்க. அதை எங்க எல்லார்கிட்டையும் மறைக்கிறங்கிறது இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சுனா, நாகமணிக்கு முன்னாடி எனக்கு அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம் எந்த உறவும் முக்கியமானது இல்ல. ஒருவேளை என் சந்தேகம் உண்மையா இருந்தா உன்னை கொலை பண்ணியாவது நாகமணி அடையறதுக்கு நான் தயங்க மாட்டேன் விஷ்ணு. எனக்கு உன்னோட உயிரும் கூட இருக்கிற உறவை விட நாகமணி தான் முக்கியம். நாகமணிய அடையிறது தான் முக்கியம். எங்க இருக்க விஷ்ணு? விஷ்ணு, உன்னை விட மாட்டேன். அந்த புத்தகத்துல இந்த இடம் தான் குறிப்பிட்டிருந்தது. என்ன நிலாவிய காணோம்? என்ன இது? நிலா தெரியவே மாட்டேங்குது. சரியான இடத்துல தான் நான் வந்து நிக்கிறேன். அப்புறம் ஏன் நிலா தெரியல? புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி தானே நான் பண்றேன். அப்ப தப்பு நடக்க வாய்ப்பு இல்லையா? ஐயோ, ஒருவேளை அவசரத்தில் தப்பா படிச்சுட்டானோ, புஸ்தகத்தை ஒழுங்கா படிக்காம விட்டுட்டானோ. அடே முட்டாள், அந்த புத்தகத்துல போட்டிருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி இங்க வந்துட்டல. நாகமணி மேல உனக்கு இருக்கிற பேராசையால உன்னோட மூளை மழுங்கி போயிருக்குடா. நான் சொன்ன அந்த பச்சை பொய்ய உண்மைன்னு நம்பிக்கிட்டு நீயும் கிளம்பி வந்துட்டல. வா வா. நீ எவ்வளவு தேடினாலும் நிலவை பார்க்க முடியாது. இனி உன்னோட வாழ்க்கையில எப்பவும் இருள்தான், எப்பவும் இருள்தான். புஸ்தகத்துல சரியா தானே இருந்தது. வேணும்னு என்னை ஏமாற்றுறதுக்கு யாராவது போய் சொல்லியிருப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த நாகமணி ரகசிய புத்தகம் யாரும் கொண்டு வராம தானே எப்படி என் வீட்டு வாசல்ல வரும்? அப்படின்னா அப்படின்னா இது ஏதோ ஏமாத்த வேலை. யாரோ வேணும்னு தான் நாகமணியை என்கிட்ட இருந்து பறிக்க சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. யாரோ விரிச்ச வளையலனா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படின்னா என்கிட்ட நாகமணி இருக்கிற விஷயம்
யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. யாரோ தெரிஞ்சு வேணும்னே என்னை ஏமாத்த பாக்குறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு தான் ஆபத்து. ஆமா, இப்பவே நான் தப்பிச்சாகணும். ஓடி போறியா விஷ்ணு? ஓடிப்போ, ஓடு. எங்க ஓடுறியோ ஓடு. மொத்த தச்சக வனமும் என் கட்டுப்பாட்டுல இருக்கு. நீ இங்கிருந்து எங்கேயும் தப்பிச்சு போக வாய்ப்பே கிடையாது. இல்ல, இது எனக்கு சரியா படல. விஷ்ணு ஆபீஸ்க்கு போயிருக்கான். ஆனா இந்த ருத்ராவும் அமிர்தாவும் சொல்லாம கொள்ளாம இந்த நேரத்துல எங்க போனாங்க? இல்ல, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னமோ நடக்குது. விஷ்ணு கூட ஆபீஸ்க்கு தான் போயிருக்கானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹேமா, உடனே உன் புருஷனுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. போனு குடுற. தாங்கள் டயல் செய்த சப்ஸ்கிரைபர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்துள்ளார். தயவு செய்து பிறகு முயற்சிக்கவும். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. அப்படின்னா உன் புருஷன் ஆபீஸுக்கு போனேன்னு சொன்னது பொய்யா? வாணி, நீ ருத்ராவுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. அத்தை, இவரோட நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அர்ஜுன், உன் செல்ல பொண்டாட்டிக்கு போன் பண்ணி கேளுடான்னு நான் உனக்கு தனியா சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? பாட்டி, அமிர்தா போன் எடுத்துட்டு போகல. அவங்க போன் ரூம்ல தான் இருக்கு. இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. அந்த பொண்ணால இந்த வீட்டுக்கு ஏதோ ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அவ இங்க வந்ததுல இருந்து ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணை பத்தி என் மனசு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கே. அர்ஜுன், நீ தப்பு பண்ணிட்டடா, பெரிய தப்பு பண்ணிட்ட. பாட்டி, இப்ப எதுக்கு தேவையில்லாம அப்படி பேசுறீங்க? இப்ப அப்படி என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணுங்கிற? இந்த வீட்டு மருமக நடுராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாட்டி, அவங்க ஒன்றும் தனியா எங்கேயும் போகல. சித்தப்பாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து ஏதோ பேசி வச்சுக்கிட்டு வெளியே போயிருக்காங்க தானே அர்த்தம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க எல்லாம் வந்த அப்புறம் விசாரிக்கலாம். வாய மூடுறா. நடு ராத்திரியில வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு அப்படி என்னடா அவளுக்கு முக்கியமான வேலை? இதோ பாருங்க அத்தை, அமிர்தா பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓஹோ, இது கொன்னு குறைச்சல் இல்ல. வந்துட்டா எனக்கே புத்தி சொல்றதுக்கு. நம்ம வீட்டு மருமக நடுராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம வெளியில போயிருக்காளே நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவளை திட்டுறதை விட்டுட்டு அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீயே சொல்லு ஹேமா, இந்த வீட்டு மருமகளா உனக்கு பொறுப்பு வேணாமா? சுத்தி இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து என்ன நினைப்பாங்க? இத பாரு அர்ஜுன், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. உன் பொண்டாட்டிக்கு புத்திமதி சொல்லி அவளை உன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ. இல்லைன்னா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டி இருக்கும். ஜாக்கிரதை.
ஆமா, நான் இந்த பாம்புகளை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விட சக்தி வாழ்ந்த நாகமணி தான் என்கிட்ட இருக்க. அதை பயன்படுத்தி இந்த பாம்புகளை எல்லாம் இங்கிருந்து துரத்திடுறேன். நாகமணி, இந்த பாம்புங்க கிட்ட இருந்தா என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. இந்த பாம்புகள் எல்லாம் இப்பவே இந்த இடத்த விட்டு போகணும். என்னது? ஐயோ, என்னது? நாகமணி வேலை செய்ய மாட்டேங்குது. நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும், வேற வழி இல்ல. முட்டாள், நான் செஞ்ச யாகத்தோட பிரதிபலனாத்தான் நாகமணியோட சக்தி குன்றி போயிருக்கு. ஆமா, என்னோட சர்ப்ப சேனைக்கு முன்னாடி உன் நாகமணியோட சக்தி எதுவும் செல்லாது. எவ்வளவு முயற்சி பண்றையோ பண்ணிக்க. கானிஷ்கா கொடுத்த நாகலோகத்து சக்தியால மொத்த தட்சக வனத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இப்ப நீ வெறும் பொம்மை, என்கிட்ட மாட்டிக்கிட்ட பொம்மை. நாகமணி, நான் ஜெயிச்சுட்டேன். நான் மொத்தத்துல ஜெயிச்சுட்டேன். ஜெய் மகாகாளி. போகவே. போகாதே, நில்லு. வேண்டாம், வேண்டாம், போகாதே. வேண்டாம், வேண்டாம். போகாதே. நான் வந்துகிட்டே இருக்கேன் விஷ்ணு. நான் வெற்றி அடையக்கூடிய நேரம் நெருங்கி வந்துடுச்சு. நீ இப்ப பரிபூர்ணமா நிராயுதபாணியா இருக்க. உங்ககிட்ட இருக்கிற நாகமணியை பறிக்க நான் வந்துகிட்டே இருக்கேன். ஜெய் மகாகாளி. துரோகம்,
இப்படி நான் ஏமாற வாய்ப்பே இல்ல. நாகமணி விஷ்ணுவோட கையை விட்டு போன மாதிரி அறிகுறி தெரியுது. இப்ப அது அவன் கையில இல்ல. அப்படின்னா அப்படின்னா எங்க எங்க போச்சு? ராணி, உன்னோட கைவரிசைய நீ காட்டிட்டல்ல.